வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. ஒவ்வொரு வருஷமும் +2க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வருஷம் 2025 எடுத்திங்கன்னா எங்களுக்கு 8,190 அப்ளிகேஷன் வந்தது ஆன்லைன். 8,190 அப்ளிகேஷன் மட்டும். அவங்க அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி டேக்கன் கேர் அண்டர் ஆனந்தம் ஸ்காலர்ஷிப். சரி, இப்போ இத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் எத்தனை குழந்தைகள் சார் நம்மளால் படிக்க வைக்கணும்? 1160 ஸ்டூடெண்ட் தம்பி தங்கைகள் ஆனந்தம் ஃபேமிலியில் இணைஞ்சிருக்காங்க. அதில் 44 பேர் MBBS, 446 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல், வெவ்வேறு கோர்சஸில் 1160 தம்பி தங்கைகள் ஆனந்தம் ஃபேமிலியில் இருக்காங்க. தேனி டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட். நீங்கள் IBM, அசென்சர், இன்ஃபோசிஸ், TCSன்னு யூ நேம் எனி IT கம்பெனி பஞ்ச் ஆஃப் தம்பி தங்கைகள் உள்ளே இருக்காங்க. இப்போ அப்பா ஒன்று இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா இருந்தாலும் குடிக்கு அடிமையாகி இருப்பாங்க. அவங்க நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, படிக்கவே முடியாத சூழல் இருக்கும்ல. அது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து சார் இப்போ எப்படி சார் வந்திருக்காங்க? அந்த ஜேர்னி ஏதாவது சொல்லுங்களேன். இந்த தங்கை ஆனந்தம் வழியாக சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் சப்போர்ட் பண்ணுறோம். முடிச்சுட்டு சென்னையில் ஒரு NSMனு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு 4.8 lakhs பேக்கேஜில் உள்ளார ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த தங்கை வந்து 18 லட்சம் ரூபா ஆனுவல் பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. வீடு வீடாக பேசி அந்த கிராமத்தில் குழந்தை திருமணம் இன்னைக்கு பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்குன்னா இந்த தங்கை ஒரு ரோல் மாடல். 100 ரூபா கையில் பணம் இல்லை, நைட்டு சாப்பிடல, காலையில் சாப்பிடல. அதுலேருந்து 9 மாதத்துக்கு அப்புறம் 2020 ஆகஸ்ட்டில் 28 லட்சம் ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் அந்த தங்கை பிளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி சார், செல்வகுமார் அப்படிங்கிறவர் யார், எப்படி நீங்கள் வந்து இத்தனை பேரை படிக்க வைக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்தீங்க? ஆனந்தம் ஃபவுண்டேஷன் எப்படி தொடங்குனீங்க? உங்களுக்கு பொருளாதாரமாக யார் உதவுறா? எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் மெடிக்கல்லாம் படிக்கணும்னா 6 வருஷம் அவங்களை எப்படி நீங்கள் படிக்க வைக்கிறீங்க? அதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது? சார், நான் பூங்கொடி பேசுகிறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். நான் உங்கள் ஆனந்தம் பற்றி படித்தேன். ஒரு அக்காவெல்லாம் படித்து முடிச்சு இன்ஃபோசிஸ்லாம் வேலைக்கு போயிருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்கிட்ட எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது பணம் கொடுப்பாங்க. 120 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், அதை நீங்கள் வாங்கிக்குவீங்களா சார் அப்படின்னு கேட்டு. ஐ சி இஸ் பிக்கஸ்ட் டொனேஷன் ஆனந்தம். இப்போ எனக்கு முக்கியமாக இப்போ 8,160 அப்ளிகேஷன் 190 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? இது எப்படி சார் அவங்க அனுப்புகிறாங்க? அவங்களுக்கு எப்படி சார் ஆனந்தம்னு ஒன்று இருக்குது, நான் அனுப்பணும்னு தெரியும்? இன்றைக்கி நம்ம ஷோவினுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி முழுக்க பாசிட்டிவான ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோங்க. அதாவது பாசிட்டிவ்னா எப்படின்னா 99.9 கூட கிடையாது, 100% கம்ப்ளீட் பாசிட்டிவான ஒரு நபருங்க. நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தெரியும், நடிகர் சூர்யா அவர்கள் நடத்துகிறாங்க. நிறைய ஏழை குழந்தைகளை, மாணவியர்களை அவங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்க விழாலாம் நடத்துகிறாங்க, அதை நம்ம டிவியில் பார்க்குறோம், நமக்கு தெரியுது அப்படி ஒன்று இருக்குன்னு. நம்மளுடைய பசங்க ஏழை மாணவர்கள் எல்லாத்தையும் நீ அகரமில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதற்கு சற்றும் குறைவில்லாத, நான் 2 நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன், நான் அகரமுக்கும் போயிருக்கேன், இப்போ நான் சொல்ல போகிற இடத்துக்கும் போயிருக்கேன். சற்றும் குறைவில்லாத ஒரு நிறுவனம் தாங்க நம்மளுடைய ஆனந்தம் ஃபவுண்டேஷன். முழுக்க கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக ஒரு ஏழை குழந்தைய, மாணவர்களை எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்கள எப்படி படிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாம் இலவச கல்வி எப்படி நம்ம இது பண்ணணும், அவங்க மூலமாக இந்த சமூகத்தை எப்படி மாற்றி அமைக்கணும்னு ஒரு 30 பேர் 2012 ஒரு 30 பேருக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1160 மாணவர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் 44 மருத்துவர்கள் அடக்கம் 44 பேர் MBBS டாக்டரை உருவாக்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பாசிட்டிவிட்டி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் நம்மளை சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும், யாருக்கெல்லாம் ஏழை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க கல்விக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறோமோ, அந்த அத்தனை ஏழை மாணவியருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். மன மகிழ்ச்சியோடு, ரொம்ப சந்தோஷத்தோடு, அப்படியே உளம் கனிந்து நம்மளுடைய தேநீர் இடைவேளை ஆஃபீஸ்க்கு, நம்ம பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு ஆனந்தம் செல்வகுமார் சார் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். பாசிட்டிவிட்டி தேநீர் இடைவேளை நேயர்களுக்கு வணக்கம். ஆஃபீஸ்க்கு வருகை தந்தது எனக்கு தான் பெரும் மகிழ்ச்சி. நான் இவருடைய கேரக்டர் சிம்பிளாகவே சொல்லிடுவேன். எல்லோரும் நம்ம பார்க்க போனோம்னா என்ன கொண்டு போவோம், ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கொண்டு போவோம், ஏதாவது நட்ஸு கொண்டு போவோம், இந்த மாதிரி செய்வோம். சார் என்னை பார்க்க வரும்போதே 3 புத்தகங்களோடு வந்துட்டாங்க. பசங்களை சார் உட்கார வைங்கப்பா அப்படின்னு வந்தாங்கன்னா உட்கார வைங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உட்கார வைக்கும்போதே ஆனால் ஒருத்தர் புக்கோடு வந்திருந்தாருனே, அவர் இங்கே உட்கார வச்சுருக்கேனே, அப்படி தான் அடையாளமே சொன்னாங்க. இப்போ வாழ்வின் அற்புதமான ரகசியங்கள் கோபால்தாஸ் அவர் எழுதினது, தெரிந்த ரகசியங்கள் மகேத்ரேய ராய் எழுதினது, மாஸ்டர் யுவர் மைண்ட் செட்னு ஒரு 3 புத்தகங்களோடு வந்தாங்க. அதுலேயே நமக்கு தெரியுது இல்லையா குவாலிட்டி என்னென்னு. சார், இப்போ எனக்கு முதல்ல ஒரு கேள்வி சார்.
நீங்கள் வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க செய்கிறீங்கல்ல சார். இப்போ இந்த ஏழை மாணவர்கள் உண்மையாகவே கல்வி அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறவங்கள நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் +2க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க. எந்த கண்டிஷனில் நம்ம புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு இஸ் ஃபார் ஹையர் இன் எஜுகேஷன். நீங்கள் GERன்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு. ஒரு நாட்டினுடைய கல்வி விகிதாச்சாரம் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றத இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் GER 28.4%. தமிழ்நாடு 48%ல் இருக்கும், ஆல்மோஸ்ட் டபுள். அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் +2க்கு அப்புறம் படிப்பை கைவிடக்கூடிய சூழலில் தான் இருக்குது. எந்த தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 5,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு போடுறோமோ, எந்த தமிழ்நாட்டில் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்னா 2,500 3,000 செலவு பண்ணுறோமோ, இதே தமிழ்நாட்டில் இன்னொரு மூலையில் சில ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படிங்கிறதுக்காக படிப்பை கைவிடுவோர் எண்ணிக்கை பல ஆயிரம். தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா இந்த விஷயங்கள் நிறைய பரவி அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்படி அப்ளிகேஷன் போடுறவங்கள டிஃப்ரெண்ட் லெவலில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வந்திருக்கிறதுல மோஸ்ட் டிசர்விங் அப்ளிகேஷன் எடுத்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த வருஷம் 2025 எடுத்திங்கன்னா எங்களுக்கு 8,190 அப்ளிகேஷன் வந்தது ஆன்லைன். 8,190 அப்ளிகேஷன் மட்டும் 8,190. இந்த 8,190 அப்ளிகேஷனும் எங்களுக்கு 3 லெவல் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ங்கிறது டெலிஃபோனிக் இன்டர்வியூ, லெவல் 2ங்கிறது ஸ்பாட் வெரிஃபிகேஷன், லெவல் 3ங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. 8,190 அப்ளிகேஷனும் டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணணும். அதில் அந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் ஒரு 61 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ பேசிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஸ்டூடெண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக, பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கியவங்களா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கின்ற முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் உள்ள ஸ்டூடெண்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். அப்போ வெவ்வேறு கேள்விகள் மூலிமா எங்கள் வாலண்டியர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் மூலிமா ஸ்டூடெண்ட் டிசர்விங்காக இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அப்பாவோட இன்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக கேட்டால் 6,000 போட்டிருப்பாங்க. அப்போ எங்களோட கொஸ்டின் நம்பர் 4ல் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9ல் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்னு இருக்கும். கொஸ்டின் நம்பர் 16ல் அப்பா வாரத்துக்கு எத்தனை நாளைக்கு வேலைக்கு போகணும் இருக்கும். எங்கள் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மையிலேயே அவங்க டிசர்விங்காக கண்டுபிடிக்கிற பேட்டர்ன் இருக்கும். இந்த ரிப்போர்ட் செலெக்ஷன் கமிட்டிக்கு போகும். கமிட்டி அதை எவாலுவேட் பண்ணி டிசர்விங் அப்படின்னா ரவுண்ட் 2 மூவ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2ங்கிறது சர்ப்ரைஸ் ஸ்பாட் வெரிஃபிகேஷன். அவங்களுக்கு தெரியாமலே ஃபஸ்ட்டு போய் வில்லேஜில் என்கொயரி பண்ணுவோம். வீடை போய் சர்ப்ரைஸாக பார்ப்போம், ஃபோன் பண்ணிட்டு போக மாட்டோம். சர்ப்ரைஸாக வீடை போய் பார்ப்போம். வீட்டில் கிடைக்கிற இன்புட் வச்சு திரும்ப வில்லேஜில் என்கொயரி பண்ணுவோம். ஏன் வீட்டில் கிடைக்கிற இன்புட் திரும்ப வில்லேஜில் என்கொயரி பண்ணுவோம்? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சித்தப்பா ஒருத்தருக்காரு, பெரியப்பா ஒருத்தருக்காரு, இங்கே ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. யாரோ சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க தான் அந்த சிஸ்டம் வச்சுருக்கோம். திரும்ப அந்த ரிப்போர்ட்டு கமிட்டிக்கு வரும். அதையும் எவாலுவேட் பண்ணி டிசர்விங் அப்படின்னா ரவுண்ட் 3 ஃபைனல் இன்டர்வியூக்கு சென்னை வரைக்கும். அந்த இன்டர்வியூ வந்து அவங்க செலக்டட் அப்படின்னா அவங்க அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி டேக்கன் கேர் அண்டர் ஆனந்தம் ஸ்காலர்ஷிப். சரி சார், இப்போ இத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் எத்தனை குழந்தைகள் சார் நம்மளால் படிக்க வைக்க முடியுது? ஃபஸ்ட் இயரில் நாங்கள் 30 ஸ்டூடெண்ட் எடுத்தோம் சார். அப்படியே அடுத்த வருஷம் 2012 30 ஸ்டூடெண்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு இயராக அப்புறம் அடுத்த வருஷம் 29 பண்ணோம், அப்புறம் 42 பண்ணோம், கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த வருஷம் ஒரு 170 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் மொத்தமாக 1,160 ஸ்டூடெண்ட் தம்பி தங்கைகள் ஆனந்தம் ஃபேமிலியில் இணைஞ்சிருக்காங்க. அதில் 44 பேர் MBBS, 446 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல், வெவ்வேறு கோர்சஸில் 1,160 தம்பி தங்கைகள் ஆனந்தம் ஃபேமிலியில் இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 600 தம்பி தங்கைகள் முடிச்சுட்டு இன்றைக்கி பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 18 பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. இன்றைக்கி ஆனந்தமோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 3 விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று 100% ஏன் வச்சுருக்கோன்றதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எடுக்கிறதே சார் மோஸ்ட் டிசர்விங் எடுக்கிறோம் சார். ஆனந்தம் உள்ள வர குழந்தைங்களில் 95% குழந்தைங்க 3 வேளை சாப்பிட்ற ஃபேமிலியாகவே இருக்க மாட்டாங்க சார். நம்மள ஆல்மோஸ்ட் 89% சிங்கிள் பேரண்ட் அண்ட் நோ பேரண்ட். அவர் அப்பா இருந்தாலும் அவரால் வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஹெல்த் டிசார்டர்னால வீட்டுக்கு வருமானமேன்ற குழந்தைங்க உள்ளே வருவாங்க. அப்போ சிங்கிள் பேரண்ட் நோ பேரண்ட் வீட்டுக்கே வருமானம் இல்லை. அவங்கள நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், நீ மாதம் மெஸ் ஃபீஸ் கட்டிங்கன்னா 1ஆம் தேதி அன்றைக்கி மெஸ் ஃபீஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, வருமான்ற கவலையில் இந்த பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. அதனால தான் ஆனந்தமில் அட்மிஷன் ஃபீஸில் ஆரம்பித்து ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எக்ஸாம், கோகரிக்குலர், பிளேஸ்மெண்ட்டு, அவங்களுக்கான தனி அவங்க ஃப்யூச்சர் கேரியருக்காக படிக்க வேண்டிய கோர்சஸ் தான் கோர்சஸ். ஒருவேளை அவங்க இண்டஸ்ட்ரி சார்ந்து ஏதாவது படிப்புகள் இருக்குது, நேஷனல் லெவலில் அதை காம்படிஷன் போகணும் அப்படின்னாலும் முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வரைக்கும் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இஸ் டேக்கன் கேர். இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் நம்ம பண்ணுறதுல தாண்டி லைஃப் ஸ்கில் வேல்யூ எஜுகேஷன் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். இதோட விளைவுகள் படித்து முடித்த தம்பி தங்கைகள் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இந்த 18 பேர் சொன்னீங்களா, முடித்த 600 பேரில் 18 பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. இன்றைக்கி புழலோட அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆனந்தமுடைய ஸ்டூடெண்ட், தேனி டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட். நீங்கள் IBM, அசென்சர், இன்ஃபோசிஸ், TCSன்னு யூ நேம் எனி IT கம்பெனி பஞ்ச் ஆஃப் தம்பி தங்கைகள் உள்ளே இருக்காங்க.
நான் ஒரு 2 வருஷம் வந்திருக்கேன். நானுமே பார்த்துருக்கேன். ஆண்டர்பிரினர்ஸுமே நிறையா உருவாகியிருக்காங்கல்ல. அவங்களே அவங்களுடைய திறமையின் மூலமாக அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் நம்ம நிகழ்ச்சியில். சமீப நாட்களில் தொழில் முனைவோர் எண்ணிக்கை ஆனந்தமில் வந்து ஆகணுன்ற எண்ணிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக என்கரேஜ் பண்ணல. இப்போ அதோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டர்பிரனராக உருவாகணும் அப்படிங்கிற ஆனந்தம் தம்பி தங்களை என்கரேஜ் பண்ணுறோம். அந்த துவக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நிறைய பேருக்கு நீ வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி சார், இப்போ எப்படிப்பட்ட சூழல் சார்? இப்போ 3 வேளை சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்பா ஒன்று இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா இருந்தாலும் குடிக்கு அடிமையாகி இருப்பாங்க. அவங்க நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, படிக்கவே முடியாத சூழல் இருக்கும்ல. அது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து சார் இப்போ எப்படி சார் வந்திருக்காங்க? அந்த ஜேர்னி ஏதாவது சொல்லுங்களேன். நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சென்னை மாதிரி ஊர்களில் வளர்ந்தவங்களுக்கு இதை முழுசாக புரிஞ்சிக்க முடியான்னு கூட தெரியல சார். நீ கிராமங்களில் இருக்கக்கூடிய சூழல். ஐ லைக் டு கிவ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். திருமுல்லை வாசல் அப்படிங்கிற கிராமம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் சிறுகாழி பக்கத்தில் ஒரு மீனவர் குடும்பங்க. அந்த மீனவர் குடும்பத்தில் 3 பொண்ணு ஒரு பையன். அப்பா வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் போய் செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கார். சுனாமினால் பாதிக்கப்பட்ட குடும்பம். 2015 ஆனந்தமோட 3rd பேட்சில் அந்த தங்கையை எடுக்கிறதுக்காக ஆனந்தமில் போகிறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 1148 மார்க். அந்த பொண்ணு ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மண் செவருனால வீடு. நாங்கள் வெரிஃபிகேஷன் போகிறோம் சார். வீடு தான் அப்படி இருக்குது சார். மண் செவரில் செவரு ஃபுல்லாக 40 சர்டிஃபிகேட் மாட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இருக்குது. அந்த கிராமத்தில் யாரும் போய் வெளியில் படித்து பழக்கமே கிடையாது. +2க்கு அப்புறமே மேலே படிக்கிறதில்ல. இந்த தங்கை ஆனந்தம் வழியாக சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் சப்போர்ட் பண்ணுறோம். முடிச்சுட்டு சென்னையில் ஒரு NSMனு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு 4.8 lakhs பேக்கேஜில் உள்ளார ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த தங்கை வந்து ஒரு 18 லட்சம் ரூபா ஆனுவல் பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. டேங்கப்பா. அதோடலாம் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது, அந்த கிராமத்தில் +2க்கு அப்புறம் மேலே படிக்க வாய்ப்பு இருக்காதனால 15-16 வயசில் கிராமத்தில் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சட்டத்தை மீறியும் அந்த கிராமமே அப்படி தான் இருக்குது. இந்த தங்கை பக்கத்து வீட்டில் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறாங்க. போய் இந்த தங்கை பேசுகிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ண? நான் பாருங்கள், நான் அக்காவை மேலே படிக்க வைக்கிறேன், என் ஃபேமிலி நல்லா வரப்போகுது, அப்பா அம்மா வீடு கட்டி கொடுக்க போகிறேன், படித்தா தான் மேலே வர முடியும், கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு வீடு வீடாக பேசி அந்த கிராமத்தில் குழந்தை திருமணம் இன்னைக்கு பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்குன்னா இந்த தங்கை ஒரு ரோல் மாடல். டேங்கப்பா. அப்புறம் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து ஒரு கூலி தொழிலாளர் கூரை வீட்டிலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு கிராமத்துக்கே இன்ஸ்பைரிங் ஆகுதுன்னா there's a பவர் ஆஃப் எஜுகேஷன். ஒரு தங்கை தஞ்சாவூர் மாவட்டங்க. அவங்க அப்பா வயலில் வேலை செய்கிற விவசாய கூலி தொழிலாளி. வயலில் வேலை செய்யும்போது 2019 இந்த தங்கை சென்னையில் ஒரு கல்லூரியில் பிரபலமான கல்லூரியில் 3rd year படிக்கிறாங்க. அவங்க அப்பா வயலில் வேலை செய்யும்போது பாம்பு கடிச்சிச்சு. PH கூட்டு போகிறாங்க, பார்க்க முடியல. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் தங்கி ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஆனந்தம்லேயே படிக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் பார்க்கறதுக்காக போகிறார். இங்கே ஆனந்தம் வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் பிரதர். யாரும் சார்னு கூப்பிடக்கூடாது, எல்லாரும் அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. கூட படிக்கிற தங்கையோட அப்பாவுக்கு ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு போகிறாரு. போய் பஸ் விட்டு இறங்கி போய் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சாப்பிட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிடலைங்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்லுங்கப்பா, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. 2 பேரும் பதில் சொல்லாமல் முழிக்கிறாங்க. பக்கத்து பெட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரிசையாக இருப்பாங்க இல்லையா, பக்கத்து பெட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, அப்பா நேற்று நைட்டு அவங்க சாப்பிடலப்பா, அவங்கள்ட்ட கையில் காசு இல்லை, என் பையன் காசு கொடுத்தான், அதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. பொண்ணு கூட படிக்கிறேன் சென்னையில்மா, இதை காசு இருந்தால் கொடுத்துருப்பாப்பா, அவங்கள்ட்ட கையில் சாப்பாட்டுக்கெல்லாம் சிரமப்படுறாங்கன்றாங்க. 2019 அக்டோபரில் சார் 100 ரூபா கையில் பணம் இல்லை, நைட்டு சாப்பிடல, காலையில் சாப்பிடல. அதுலேருந்து 9 மாதத்துக்கு அப்புறம் 2020 ஆகஸ்ட்டில் 28 லட்சம் ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் அந்த தங்கை பிளேஸ் ஆகிட்டாங்க. இது ஆனந்தம் பண்ணதுலாம் இல்லை சார், பவர் ஆஃப் எஜுகேஷன். 100 ரூபா சாப்பாட்டுக்கு பணம் இல்லைங்கிறதுலேருந்து 28 லட்சம் ரூபா பணம் வாங்கி மாதம் 1.25 லட்ச ரூபா தங்கை வீட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க. படிப்பு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுன்றதுக்கு அந்த தங்கையில் ஒரு எக்ஸாம்பிள். ஜப்பானில் போய் ஜொலிக்கிறாங்க. இன்றைக்கி 58 லட்ச ரூபா பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 வருஷம் கழிச்சு வெக்கேஷனுக்கு வராங்க. அரசு பள்ளியிலேருந்து ஒரு 57-58 லட்ச ரூபா ஒர்க் பண்ணுறாங்கன்னு பெரிய விஷயம் இல்லையா? அது ஊரே கொண்டாடும், ஊர் கொண்டாடும். அந்த கிராமத்தில் எல்லாரும் பாராட்டு விழா வைக்கிறாங்க, எல்லாரும் கலந்துக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிற அரசியல் பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க, பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் இந்த தங்கை தன்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாங்க. எப்படி வந்தேன் அங்கே இந்த லாஸ்ட் ரோல் உட்காந்துருக்க ஒரு பொண்ணு, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு எந்திரிச்சு பேசுது. எங்கள் அப்பா குடிகாரு, எங்கள் அம்மா 3 வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, +2 வரைக்கும் படிக்க வச்சிடறப்பா, ஃப்ரீ கவர்மெண்ட்டே படிக்க வச்சிருது, நீ காலேஜெல்லாம் படிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்காத, உங்கள் அப்பா இருக்கிற நிலைமைக்கு என்னால் காலேஜெலாம் படிக்க வைக்க முடியாது, +2க்கு அப்புறம் ஒரு கடைக்கு வேலைக்கு போய்டுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் +2க்கு அப்புறம் படிக்க முடியாதான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார், நான் ஒழுங்காக படித்தா மட்டும் போதும், என்னை தாங்குவதற்கு ஆனந்தம் மாதிரி 100 கைகள் வரும்னு சுமித்ரா காட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட கிடச்ச இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல. இப்போ மொத்த கிராமத்துக்கும் அந்த தங்கை தான் ரோல் மாடல். அவங்க தான் எங்களுடைய நிஜ ஹீரோ சார்.
எங்களுடைய தம்பி தங்கைகள், ஆனந்தம் தம்பி தங்கைகள் தான் எங்களோட ஹீரோஸ். எங்கேயோ போய் சினிமா திரையில் தேட வேணாம் சார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணியில் 9 பேர் இருக்கக்கூடிய ஜாயின்ட் ஃபேமிலி, கூரை வீடுங்க. 9 பேர் வீட்டுக்குள்ளே படுக்க முடியுமான்னு தெரியல சார். வீடு அப்படி தான் இருக்குது, படுக்க முடியாது. அந்த கிராமத்துலேருந்து சென்னைக்கு ஒரு தம்பி வராரு 2015. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுன்ற இன்ஜினியரிங் கேட்குற அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, என் குடும்ப சூழல், ஐஏஎஸ்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியாதுன்னு தெரியும், எனக்கு கஷ்டம். நான் 4 வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே நான் படிக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு எனக்கு இன்ஜினியரிங் படிக்க வைங்க. மெக்கானிக் இன்ஜினியரிங் சென்னையில் ஒரு முக்கியமான கல்லூரியில் என் தம்பியை படிக்க வைக்கிறோம். நல்லா பண்ணுறாரு, லீடர்ஷிப் குவாலிட்டி அவரே வளர்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லா வராரு. படித்து முடிச்சுட்டு சொன்ன மாதிரியே ஒர்க் பண்ணி 2 வருஷம் ஒர்க் பண்ணி குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. குரூப் 4 எக்ஸாம் எழுதி கையில் ஆர்டர் வாங்குறாரு, ஜாயின் பண்ண. அவர் இலக்கு பெருசாக இருக்குது. குரூப் 4 கவர்மெண்ட் வேலை சார், கையில் ஆர்டர் வருது, வேணான்ட்டார். தமிழக அரசினுடைய ஹைகோர்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போர்ட்ஸ் எழுதி ஆர்டர் வாங்குறாரு, வேணான்ட்டார். கிட்டத்தட்ட குரூப் 2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் நடக்குது. 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினதில் தமிழ்நாட்டில் 7th ரேங்க், கம்யூனிட்டியில் 2nd ரேங்க் தம்பி குணாநிதி, ஆனந்தம் தம்பி குணாநிதி, புழலோட அசிஸ்டன்ட் ஜெயிலர். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கையால் ஆர்டர் வாங்கி. யோசிக்கணும் சார், 9 பேர் வீட்டுக்குள்ளே 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடு சார், ஜாயின்ட் ஃபேமிலி சார், படுக்கிறதுக்கு இடம் இல்லை சார். இன்னைக்கு அவர் புழலோட அசிஸ்டன்ட் ஜெயிலர். பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த மொத்த கிராமத்துக்கும் குணாநிதி தான் ஹீரோ சார். ஆமாம் சார். அப்போ நான் படித்தா முன்னுக்கு வந்துட முடியுன்ற நம்பிக்கை அந்த தம்பி தங்கிகள் கிராமத்தில் விதைக்கிறாங்க சார். பணம் ஒரு தடை இல்லைப்பா, பணம் சப்போர்ட் பண்ண சார். நான் அடிக்கடி சொல்லுவேன் சார், நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும்னு முடிவு பண்ணி என்னை முழுசாக கொடுத்தா, கடவுள் நம்பர் 1 கடவுள், பிரபஞ்சன்ற ஒரு பிரபஞ்சம், ஒரு சக்தி கொண்டு சேர்த்துரும் சார். அப்போ 4 பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும்போது பெருசாக யோசிக்கிறாங்க. ஓ, என்னாலையும் முடியல, பணம் பிரச்சனை இல்லை, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தானே, எங்கள் அப்பா ஏழையாக இருந்தானே, வசதி ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு இங்கிலீஷ் வெரைட்டி என்ன, இந்த அண்ணன் சாதிச்சாங்களா, இந்த அக்கா சாதிச்சாங்களா, சாதிக்க முடியும். அப்போ ஆனந்த தம்பி தங்கிகள் சொசைட்டியில் இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே பிகம் அன் இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்த ஒரு தம்பி ஆனந்தம்ல ஜெயிலருக்கு ப்ரிப்பேர் ஆகி, தேனி டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆனந்தம் ஸ்டூடெண்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆனந்தம் ஸ்டூடெண்ட். பெரிய விஷயம் சார். அதாவது கல்வி, நான் நிறைய தடவை சொல்லுவேங்க. நான் அந்த அகரம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பையன் அதை தான் சொன்னேன். நம்ம அதுக்கு முன்னாடியும் தேநீர் இடைவேளையில் முதல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், 2019 கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை நம்ம சார்ந்திருக்கவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிருச்சுங்க. என்ன இப்படி 9 பேர், அவங்கெல்லாம் ஒரு ஏழை வீட்டில் நிச்சயமாக தூங்க முடியாதுங்க, வெளியே தான் எதையாவது படுப்பாங்க, பாய் விரிச்சு படுப்பாங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதிலிருந்தெல்லாம் வந்து ஒரு ஜெயிலர் ஆகிறது பெரிய விஷயங்க. நமக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்குது. நம்மலாம் மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். நம்மளாம் தயவு செஞ்சு நல்லபடியாக படிக்கணுங்க. எங்கள் அப்பாட்ட காசு இருக்குது, நான் பொழைச்சிக்கிருவேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. பணம் ஓரளவுக்கு தான். ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் இருந்தாலே பணம்லாம் காலியாக போயிடும். அது வந்து நிரந்தரமானது இல்லை. கல்வி மட்டும்தான் நிரந்தரமானது. அதை தான் நம்ம ஆனந்தமில் பேசிகிட்டு இருக்கோங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதையும் நான் சார்ட்ட கேட்டு உங்களுக்கு தெரிய வைக்கிறேங்க. சார், இப்போது அகரம் நம்ம எடுத்துக்குவோம். நான் ஏன் அகரம் மறுபடியும் சொல்கிறேன்னா, தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூஷனுக்குனால சொல்கிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்கு சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே நேரடியாகவே அவங்க வந்து, நான் அகரமுக்கு 1 கோடி ரூபா காசோலை கொடுக்குறேன், நான் அகரமுக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து கல்விக்கு பயன்படுத்துகிறாங்க. நிறைய காலேஜஸ்னுடைய பிரின்சிபல்ஸ், அந்த காலேஜினுடைய ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து நேரடியாக பேசினாங்க. நாங்கள் இந்த மாதிரி இத்தனை மாணவர்கள் நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், ஏற்றுக்கிறோன்னு. அப்போ எங்கேயோ திரு சூர்யா அவர்கள் நடிகராக இருக்காங்க, அவங்கக்கிட்டே பொருளாதாரம் இருக்குது, அவங்கள சுற்றி இருக்க சக நடிகர்கள் அவங்களுக்கு உதவுனாங்க, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ நீங்கள் எப்படி சார், செல்வகுமார் அப்படிங்கிறவர் யார், எப்படி நீங்கள் வந்து இத்தனை பேரை படிக்க வைக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்தீங்க, ஆனந்தம் ஃபவுண்டேஷன் எப்படி தொடங்குனீங்க, உங்களுக்கு பொருளாதாரமாக யார் உதவுறா, எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் மெடிக்கல்லாம் படிக்கணும்னா 6 வருஷம் அவங்களை எப்படி நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது? நான் என்னுடைய பின்னணி, நான் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிச்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன் சார். எங்கள் ஊரில் மொத்தமே 12 வீடு. 10th முடிச்சதுக்கப்புறம் +1 +2 படித்து காலேஜ் போகணுன்ற சூழல் இன்றைக்கி எனக்கு இல்லை. அதனால் 10th முடித்தோடனே டிப்ளமா பண்ணேன். டிப்ளமா முடித்தோடனே 17 வயசில் சென்னை வந்துட்டேங்க. 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், சென்னையில் ஒர்க் பண்ணேன். அந்த 2 வருஷம் நான் ஒர்க் பண்ண பீரியட் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் எனக்குள்ளே எடுத்துச்சு சார். நான் ஒர்க் பண்ண நிறுவனம் ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சர்வீஸ் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி. எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்கில் இருக்கிற யூபிஎஸ்க்கு சர்வீஸ்க்காக அனுப்புவாங்க. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கும் தங்கத்துக்கும் சேர்த்து 75 ரூபா கொடுப்பாங்க. அந்த 75 ரூபாயில் சார், எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் ருசியாக சமைச்சு போட்டு வளர்த்துட்டாங்க. 3 வேளை சாப்பிட்ட, ஒரு வேளைக்கு 15 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியல. 3 வேளை சாப்பிட்டேன்னா 45 ரூபா, டீ குடிச்சேன்னா 60 ரூபா. எனக்கு பாக்கி இருக்கிற 15 ரூபா வச்சு எந்த ஹோட்டலையும் என்னால் தங்க முடியாது.
அப்போ என்ன எனக்கு ஒரு பழக்கம் உருவாயிடுச்சுன்னா, இன்றைக்கி திருச்சி சர்வீஸ் போகிறேன், நாளைக்கு திருநெல்வேலி போகணும்னா திருச்சி முடிச்சுட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போய் நைட்டு படுத்து தூங்கிடுவேன். நைட்டு 11-12 மணிக்கு எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் வாஷ் பண்ணுற நண்பர்கிட்ட 5 ரூபா காலையில் கொடுக்க வேண்டியது நைட்டே கொடுத்துட்டு, காலையில் வாஷ் பண்ணணுன்னு முதல் ஆளை எழுப்பி விடுங்கன்னு படுத்துட்டு, காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது அங்கே என்னோட சர்வீஸ் வாங்கிடுவேன். திருநெல்வேலி முடிச்சு அடுத்த நாள் தூத்துக்குடி பண்ணுவாங்க, அடுத்த நாள் கோயில்பட்டி பண்ணுவாங்க, அடுத்த நாள் திருச்சி பண்ணுவாங்க. ஒரு வாரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த 1.5 வருஷம் நான் பேச்சுலராக என்னுடைய ரூமில் தங்கியிருந்த நாட்களை விட தமிழகம் முழுக்க இந்த பஸ் ஸ்டாண்டில் தூங்கின நாட்கள் தான் அதிகம் சார். அப்புறம் சென்னையில் வந்து இளைஞர் விழிப்புணர்வு இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஸ்கூல் காலேஜில் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் நடத்தணும். ஒரு 10 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டேஞ்சபிள் அவுட்கம். ஏன் டேஞ்சபிள் அவுட்கம் இல்லைன்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்போ யாரு கூட ஒர்க் பண்ணி இந்த வேல்யூஸை கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் +2க்கு அப்புறம் ட்ராப் அவுட் ஆகிற தகவல் கிடச்சிது. இப்போ +2க்கு அப்புறம் ட்ராப் அவுட் ஆகிறது 1 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா, அந்த தகவல் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏன் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கக்கூடாது, அப்படி ஹையர் எஜுகேஷன் கொடுக்கும்போதே வெறும் படிப்பை தாண்டி அவங்க ஏன் லைஃப் ஸ்கில் வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான் ஆனந்தம். ஃபஸ்ட் இயர் வி ஸ்டார்டட் வித் 30 ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ இது ஆரம்பிக்கும் போது முதல் வருஷம் எங்களோட நண்பர்கள்லாம் சேர்ந்து எங்களோட ஓன் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, நிறைய நண்பர்கள்ட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சோம். நான் ஒரு பிஸ்னஸில் இருந்ததுனால என் கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணுறேன், 2 பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன், 5 பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன், 10 பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன். எங்கேருந்தோ சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் மிஸ்டர் சுப்ரமணியன், நான் வருஷம் 15 ஸ்டூடெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறேன் வந்தாங்க. இந்த வருஷம் 40 ஸ்டூடெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறமான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ந்த சம்பவங்கள்லாம் இருக்குது சார். எனக்கு ஒரு கால் வருது, ஒரு நாள் தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, பார்த்துட்டு ஒரு கால் வருது. சார் நான் திருச்சியிலேருந்து பூபாலான்னு பேசுகிறேன், எங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட பேசணும், நான் பேசுகிறாமன்னு காலைல ஒரு 6:45 கால் வருது. சார் நான் பூங்குடி பேசுகிறேன், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார், நான் உங்கள் ஆனந்தம் பற்றி படித்தேன், ஒரு அக்காவெல்லாம் படித்து முடிச்சு இன்ஃபோசிஸ்லாம் வேலைக்கு போயிருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்கிட்ட எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது பணம் கொடுப்பாங்க, 120 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், அதை நீங்கள் வாங்கிக்குவீங்களா சார் அப்படின்னு கேட்டது. ஐ சி இஸ் பிக்கஸ்ட் டொனேஷன் ஆனந்தம். கையில் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து கொடுக்கணும்னு அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு மனசு வருது இல்லைங்க. இப்போ ஒரு என்னோட லிங்க்டின்ல கூட எழுதியிருந்தேன், பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி சார், நீங்கள் அவர் பார்த்தீங்கனாலே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். மாதம் ஆனந்தம் ஆஃபீஸ்க்கு வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க சார். அப்போ ஒரு பக்கம் காலேஜஸோட சப்போர்ட், இன்னொரு பக்கம் கம்பெனி சிஎஸ்ஆர், நான் சிஎஸ்ஆர் பண்ணணுன்ற கட்டாயம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் மூலியம் பண்ணணும். இண்டிவிஜுவல் ஃபிலாந்தெரபிஸ்ட், நான் ஒருத்தரை படிக்க 2 பேர் 3 பேர் படிக்க வைக்கிறேன், 5 பேர் படிக்க வைக்கிறேன்னு வர நண்பர்கள், இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டோட தான் எங்களால் இதை பண்ண முடியும் சார். இன்றைக்கி இந்த நேரத்தில் ஆனந்தமுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க ஆட்கள் அப்படிங்கிறது மாணவர்கள்னு சொன்னீங்க, அவங்களுக்கு எப்படி உதவுறீங்கன்னு சொல்கிறீங்க, எதன் மூலமாக உதவுறீங்கிறதை நம்ம கவர் பண்ணோம். இப்போ எனக்கு முக்கியமாக இப்போ 8160 அப்ளிகேஷன் 190 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல சார், இது எப்படி சார் அவங்க அனுப்புகிறோம், அவங்களுக்கு எப்படி சார் ஆனந்தம்னு ஒன்று இருக்குது நான் அனுப்பணும்னு தெரியும், அந்த மக்களுக்கு வந்துட்டு இப்போ அகரம்னா எனக்கு தெரியும் இருக்குது, இப்போ ஆனந்தம்னா எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி அனுப்பணும், அதுக்கு என்ன செய்யணும், என்னுடைய ஆசிரியர் வழிகாட்டுவாங்களா, இல்லை நீங்கள் ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹையர் எஜுகேஷன் இருக்கிற அரசு பள்ளிக்கும் தெரிவிப்பீங்களா, உங்களுக்கு டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு அனுப்புங்கன்னு, அது எப்படி சார் நடக்குது, அப்ளிகேஷன் எப்படி நான் அனுப்புறது? 3 விஷயங்கள் சார். ஒன்று, காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய 721 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிடுறோம். சரி. 2வது, எல்லா சிஇஓஸ்க்கும் டைரக்டர்கிட்ட சொல்லி ஒரு சர்க்குலர் அனுப்ப சொல்கிறோம். உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சர்க்குலேஷன் கொடுங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கணும். 3வது பெரிய கான்ட்ரிபியூஷன் சோஷியல் மீடியா சார். சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்டர்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சு, ஆனந்தம் இப்படி பண்ணுறாங்கன்னு செய்திகள் நிறைய போக ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு பெரும்பான்மையான அப்ளிகேஷன் எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு அப்ளிகேஷன் வழியாக தான் வருது சார். ஒவ்வொரு வருஷமும் என்னைக்கு +2 ரிசல்ட் வருதோ, +2 ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எங்கள் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் சார். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டால் எங்கள் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் எங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். +2 முடிச்ச யார் வேணாலும் அதை ஃபில் பண்ணலாம். ஓ, ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனா? ஒவ்வொரு தடவையும் 12வது ரிசல்ட் வர்ற அன்னைக்கு காலையிலையா? நானும் தேநீர் இடைவேளையும் உங்கள் சோஷியல் மீடியாவினுடைய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் கருதிக்கோங்க. 12வது முடித்த அத்தனை பேரும் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனில் நீங்கள் பண்ணுங்கள். நான் இந்த தடவை 12வது இப்போ வர்ற வருஷத்தில் 12th ரிசல்ட் வர்றதுக்கு நாள் நான் ஒரு போஸ்ட்டே கூட போடுறேன், அவசியம் போடுறேன். யார் யார் தேவைப்படுதோ அவங்களாம் அதில் போய் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நான் மிக உறுதியாக செய்கிறேன். டேக் மை வேர்ட்ஸ், இதை நம்ம இதாக எடுத்துக்கிறோம். மகிழ்ச்சி சார். இப்போ அதன் மூலமாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டுறீங்க, அவங்க காலேஜில் படிக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 3 லட்ச ரூபா நான் ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. லைஃப் கோச் கொடுக்கணும், லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது என்னவா இருக்கும், அது எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க? காசு கட்டிட்டா தான் அவங்க படிச்சுப்பாங்கல்ல, அவங்க முன்னேறிப்பாங்கல்ல, அவங்கள அப்படியே விட்டுறலாம்ல. எம்பவரிங் எவ்ரி யூத் டு யூஸ் their fullest potential and make them to grow consistently and happily. எல்லா இளைஞர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய
பொட்டன்ஷியலை எம்பவர் பண்ணி அவங்க உள்ளார பொட்டன்ஷியல் இருக்குது அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எம்பவர் பண்ணி அது மூலிமா இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த லெவல் இப்போ இருக்கிறதுலேருந்து அடுத்த லெவல் தொடர்ந்து வளர்றது முக்கியம் இல்லை, அது ஹாப்பியாக வளரணும் அப்படிங்கிற விஷன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கான முயற்சி தான் ஆனந்தமுடைய லைஃப் ஸ்கில் கரிக்குலம். அப்போ என்ன பண்ணுறோம், ஆனந்தமில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லைஃப் ஸ்கில் கரிக்குலம் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ லைஃப் ஸ்கில் கரிக்குலம்னு என்னங்க, 7 விஷயங்களை உள்ளடக்கி தான் இருக்கும். அப்போ லைஃபோட சேலஞ்சஸை நம்பிக்கையை பேஸ் பண்ணணும். ஒரு பிரச்சனை ஆனதாவா நீ என்ன நானா வா பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை பேஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் தான் நின்று எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கும். ரெண்டாவது தொடர்ச்சியான ஒரு தேடல், துறை சார்ந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய இன்னர் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும். பெற்றவங்களையோ வளர்த்தவங்களையோ பொறுப்புணர்வோடு பார்த்துக்கணும். அட் ஆனந்தம் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ஈக்குவல் டு குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அப்போ ஆனந்தமில் எத்தனை டாக்டர் வந்தாங்க, எத்தனை இன்ஜினியர் வந்தாங்கன்றது பெரிய விஷயம் இல்லை சார். இவங்க வெளியில் போய் என்ன மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னு தான் சப்ஜெக்ட். இதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க வெளியில் வந்ததுக்கான எப்படி தலைவர்களாக உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஆனந்தமோட செலெக்ஷன் ப்ராசஸ் சொன்னீங்களா, இந்த வருஷம் 8190 அப்ளிகேஷன் சொன்னேன். இதில் 90% அப்ளிகேஷனை டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அலுமினிஸ் தான். ஓகே. ஆனந்தமுடைய இந்த வருஷம் ஒரு 690 ஸ்பாட் வெரிஃபிகேஷன் சார். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக காடு மலையெல்லாம் ஏறி போவாங்க சார். 690 ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணது ஆனந்தம் அலுமினிஸ். ஆனந்தமுடைய ட்ரைனிங் ஈவெண்ட், எங்களோட வெற்றி பாதையின் ட்ரைனிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். 3 days ஈவெண்ட் நடக்கும். நீங்கள் கூட வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர் வருவாங்க. Day 1 தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணி Day 3 Day 4 திருப்பி தாம்பரமில் ஏற்றி விடுற வரைக்கும் அவ்வளோ பெரிய பாதுகாக்க வேண்டிய அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ண வேண்டிய பொறுப்பு எடுத்துக்கிறது என் தம்பி சார். அங்கே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருப்பாங்க, காலேஜோட ப்ரொஃபஸராக இருப்பார், பெரிய கம்பெனியில் பல லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க. இங்கே வந்து ஆனந்தம்னு ஒரு லோகோ போட்டு டிஷர்ட்டை போட்டால் தர தொடப்பாங்க சார். டேபிள் க்ளீன் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. அந்தந்த கிராமங்கள்லாம் அவங்க ஒரு மாடலாக இருக்காங்க. அப்போ இந்த லைஃப் ஸ்கில் கரிக்குலம் கொடுக்கறதுக்கான காரணம் சார், இவங்க எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கேரியரில் வந்தாங்க, எவ்வளோ சம்பளம். நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி 2.5-3 லட்ச ரூபாயிலேருந்து 58 லட்ச ரூபா சம்பளம் வரைக்கும் ஆனந்தம் ஸ்டூடெண்ட் சேலரி வாங்குறாங்க. அது பெரிய சக்ஸஸ் இல்லை சார். எது சக்ஸஸ்னால் இவங்க போய் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்களா, இவங்க சுற்றி ஹாஸ்டலில் ரூம்மேட்டு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, காலேஜ் ஆஃபீஸில் போனால் பக்கத்து சீட்டில் உள்ளவங்கள்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுதா, இவங்க 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கா, இவங்க கிராமத்தில் 4 பேர் இன்ஸ்பைரிங்காக இருக்காங்களா, இதுதான் ஆனந்தமுடைய சக்ஸஸாக பார்க்குறேன் சார். அப்போ இதுக்காக தான் அந்த லைஃப் ஸ்கில் கரிக்குலம் ஆரம்பிச்சிடும். சரிங்க, லைஃப் ஸ்கில் கொடுத்துட்டோம், தொடர்ச்சியான ட்ரைனிங். இப்படி கரிக்குலம் எப்படி இருக்குன்னா, வருஷத்துக்கு 2 முறை 3 days ஒர்க் ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆல்டர்னேட்டிவ் சண்டே ஆன்லைன் லைஃப் ஸ்கில் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். சரி, இதெல்லாம் கொடுத்துட்டோம், வில் தே பி சக்ஸஸ்ஃபுல்னா என்ன சிக்கல்னா, இப்போ எனக்கு உதாரணம் சொல்கிறேனே, நம்மள மாதிரி ஓரளவுக்கு படித்தவங்களே கூட சார் ஜனவரி 1ஆம் தேதி 4 ரெசல்யூஷன் எடுத்தால் 10ஆம் தேதி 3 காண போயிடுது. நமக்கு நம்மளோட என்வரான்மெண்ட் பிடிச்சி இழுக்குது. அப்போ யார்கிட்ட நம்ம வேல்யூஸை பற்றி பேசுகிறோம் தெரியுமா சார் ஆனந்தமில்? நைட்டு வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு படுக்கணுமா, தண்ணி குடிச்சிட்டு படுக்கணுமா, அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா, கடங்காரா வாசல்னு கத்துவாங்கிறாங்கிறத தான் வேல்யூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீ கோல் பெருசாக யோசின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பெருசாக சாதிக்கின்ற எண்ணம் இருக்கும் சார். ஆனால் அவங்க சூழல் பிடிச்சி இழுக்கும்ல, அப்போ நான் இருக்கேன்டா தம்பி வாடா அப்படின்னு அரவணைக்கிறதுக்கு கை தேவைப்படுது. அங்கே தான் மென்டாரிங் சிஸ்டம். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டார் அசைன்மெண்ட் இருக்கும். அந்த மென்டார் வந்து அவங்களுடைய அண்ணாவா அக்காவா அந்த இடத்துல அவங்களுக்கு அப்போ படிக்க வைக்கிறோம், படிப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் எய்டு, லைஃப் ஸ்கில் கரிக்குலம் பண்ணுறோம். லைஃப் ஸ்கில் கரிக்குலம் ட்ரைனிங் எடுத்து இம்ப்ளிமெண்ட்னு போகும்போது ஒரு சேலஞ்ச் வரும்ல, சூழல் பிடிச்சி இழுக்கும்ல, இழுக்கும்போது கையை போட்டு அடிச்சு நான் இருக்கட்டா சொல்லலாம் அவனுக்கு வாடா அப்படின்னு தட்டி கொடுத்து அவங்களை அரவணைச்சு அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மன ரீதியாக சோர்வடையும் போது அவங்களுக்கு ஆறுதல் பண்ணுறதுக்கு, அவங்க இலக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கு எங்கெல்லாம் தடையாக இருக்கும் தடைகள் மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன ரெசோர்ஸஸ் தேவைன்னு கண்டுபிடிச்சி ஆனந்தம் பேக் ஆஃபீஸ் கொண்டு வந்து அந்த ரெசோர்ஸஸ் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறதுக்கு, மெடிக்கலாக ப்ராப்ளம் இருக்கா, டாக்டர் சப்போர்ட் வேணுமா, ஃபேமிலியில் அப்பா அம்மாவோட இஷ்யூ இருக்கா, கூப்பிட்டு அப்பா அம்மாட்ட கவுன்சிலிங் பண்ணி இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது உங்களாலன்னு பேசுறதுக்கா, காலேஜில் ஒரு சேலஞ்ச் இருந்துன்னா ப்ரொஃபஸர்ட்டே ஃபேக்கல்ட்டே பேசுறதா, இவங்கள்ட்ட தான் சேலஞ்ச் இருக்குன்னா அவங்க கவுன்சிலிங் பண்ணி அந்த சிஸ்டம்குள்ளே அடாப்ட் பண்ணுறதுக்கா. அப்போ ஒவ்வொரு குழந்தைங்க சார் ஆனந்தமில், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் என்ன கேர் எடுக்கணுமோ அதே கேரோட தான் ஆனந்தமோட குழந்தைங்களை ட்ரீட் பண்ண நினைக்கிறோம் சார். ஆனந்தமில் ஒரு நாளும் எங்களோட ஃபஸ்ட்டு வேல்யூ சிஸ்டம் என்ன தெரியுமா சார், நான் கொடுக்குறேன் நீ வாங்குறேன்ற ஃபீல் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஆனந்தமோட ஃபஸ்ட்டு வேல்யூ சிஸ்டம் சார். சத்தியமாக நம்மளாம் பண்ணல சார், நாங்கள் இதில் வெறும் கருவி. எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா, கடவுள் இந்த விஷயத்துக்கு யாரை வேணாலும் கருவியை யூஸ் பண்ணியிருக்கலாம், எங்களை கருவியை யூஸ் பண்ணிய கடவுள்னு ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நன்றி உணர்வோடு கூஸ்பம் நடக்குது சார். நம்மளா ஒவ்வொரு மொமெண்ட்டும் சார், இது செலிப்ரேட்டிங் லைஃப் சார். இத்தனை குழந்தைங்க அண்ணா அண்ணா அண்ணான்னு உயிராக இருக்காங்க. இத்தனை குழந்தைங்க லைஃப்பை மாற்றத்தை உண்டு பண்ண நான் ரொம்ப சாதாரண ஆள் சார். இங்கே ஆனந்தம் டீமில் இருக்கிற நண்பர்கள் சார், ஈசி டீமு ரொம்ப சாதாரண ஆட்கள், பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது சார், பெரிய பிராண்ட் யாருமே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளை கருவியாக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற கிராட்டிடியூடோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம் சார். நாங்கள் கருவியாக இருக்கும்போது நம்ம கையில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது சார், நம்மளை முழுசாக கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும் சார். மொத்த சமூகத்தையும் மொத்த இந்தியாவையும் மாற்றணும் அப்படின்னா
அதுக்கு ஆனந்தம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி தான் ஆனந்தமுடைய ஆகப்பெரிய இலக்கு சார். 2027 ஆனந்தம் லைஃப் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். அதில் லைஃப் ஸ்கூலில் எங்கே வேணாலும் படிக்கலாம். இங்கே வந்து வாழ்க்கையை கற்றுக்கிற ஒரு இடமா இருக்கும். 2030 ஆனந்தமோட இன்ஸ்டியூஷன் உருவாகும். அது யூனிவர்சிட்டியாக மாறும். அப்படி நாளைக்கு ஆனந்தம் யூனிவர்சிட்டி வரும்போது அந்த யூனிவர்சிட்டியில் என்ன இருக்கும்னா யூஜிசி கவர்மெண்ட் சொல்கிற எல்லா சிஸ்டமும் உள்ளே இருக்கும். எல்லா அகாடமிக்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம் சார். அது நியூ எஜுகேஷன் பாலிசி, ஓல்டு எஜுகேஷன் பாலிசி, எல்லா நாம்ஸ் உள்ளே இருக்கும். ஆனால் அகாடமிக்ஸை தாண்டி வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வின் சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு தானும் ஆனந்தமாக வாழ்ந்து சமூகத்திற்கும் அர்த்தமுள்ள ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை அமைப்பதற்கான ஒரு லைஃப் ஸ்கில், வேல்யூ எஜுகேஷனோடு கூடிய ஒரு லைஃப் ஸ்கில் அதுக்குள்ளே இருக்கும் சார். அப்படி ஒரு சிஸ்டமாக வெளியில் நாளைக்கு வரும்போது இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வெளியில் வர சில ஆயிரம் பலாயிரம் மாணவர்கள் அந்த வேல்யூ சிஸ்டமோட வெளில வருவாங்கல்ல. நாளைக்கு அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வெளில வரவங்க எப்படி தெரியுமா சார் இருக்கணும்? இங்கே படித்தா வேலை கிடைக்குன்றது இல்லை சார். இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா பொண்ணு கொடுக்கலாம், இங்கே ஆனந்தமில் படிச்சிருந்தா பையன் நல்லா இருப்பான், பொண்ணு நல்லா இருப்பான். அப்போ ஒரு கேரியர், பணம், சம்பளம் அப்படிங்கிறத தாண்டி சார் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை, முழுமையான வாழ்க்கையை ஒரு 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 ஃபேமிலியோடு நம்ம கொண்டாட்டமாக தானும் வாழ்ந்து சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக அந்த யூனிவர்சிட்டி உருவாகும் சார். அதை பார்த்து மொத்த இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸும் அவங்களுடைய சிஸ்டம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஆனந்தமோட லைஃப் ஸ்கில் இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குப்பா, இதை நம்ம இன்ஸ்டியூஷனில் போடலாம் அப்படின்னு நாளைக்கு கவர்மெண்ட்டோ இன்ஸ்டியூஷன்ஸோ நாளைக்கு எடுத்து ஃபாலோ பண்ணும்போது ஐ எம் வெரி ஷூர் சார், மொத்த இந்தியாவுக்குமான எஜுகேஷன் மாடலை மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இந்த ஆனந்தம் யூனிவர்சிட்டி இருக்கும். அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஒண்டர்ஃபுல் அடுத்த தலைமுறை எல்லாருக்கும் சுற்றி கவர்மெண்ட் சரியில்லை, அரசு சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு காரணம் சொல்லாமல் என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, என் வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் நான் தான் பொறுப்பு, என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்தாலும் நான் தான் பொறுப்பு, சந்தோஷமாக இல்லாட்டி நான் தான் பொறுப்புன்னு என் லைஃபுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபீல் பண்ணி சேலஞ்சஸை நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணி தானும் ஆனந்தமாக வாழ்ந்து சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இந்தியாவாக ஒளிர்வதற்கான ஒரு யூனிவர்சிட்டி கூடிய சீக்கிரம் உருவாகும் சார், ஆனந்தம் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்க போகிறோம். பல நல்ல உள்ளங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்க போகிறோம். மகிழ்ச்சி சார். உங்களுடைய பெரும் கனவு, அறிஞர் அண்ணாவினுடைய மாபெரும் தமிழ் கனவு மாதிரி உங்களுடைய மாபெரும் கனவு இது. நிச்சயமாக இது நிறைவேறணும். என்றைக்குமே நல்லவர்கள் தோற்றக்கூடாது, வெற்றி பெறணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே அவர்களை வெற்றி பெறுவதற்கான எல்லா உழைப்பையும் போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். தேநீர் இடைவேளையினுடைய வெற்றியுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த கனவும் உங்களுடைய வெற்றியும் நிச்சயமாக ஒரு நாள் மிளிரும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன் சார். நீங்கள் வந்ததுக்கு எங்கள் ஸ்டுடியோவில் உட்காந்து என் கூட பேசினதுக்கு மிக மிக நன்றி. இது எங்களுடைய சத்து மாவு, தேநீர் இடைவேளையினுடைய சொந்த தயாரிப்பு ஆராவில் அப்படிங்கிற சத்து மாவு, இதை உங்களுக்கு அளிக்கிறேன். மகிழ்ச்சி. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் சார். ஸோ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நீங்கள் தேநீர் வேலையில் பகிர்ந்துக்கிட்டது, எங்கள் எண்ணங்களை பகிர்ந்து ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ஆமாங்க, நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க, கல்வி மாபெரும் ஆயுதங்க. நம்ம குடும்பத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா சரி இருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அப்பா கூட படித்தவங்கெல்லாம் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருப்பாங்க. இல்லை வேறு யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அது டீச்சர் ட்ரைனிங் படிச்சிச்சு இப்படி ஆயிடுச்சு, அது அந்த நர்சிங் கோச்சிங் அப்பயே போச்சு இப்படி ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் அது இது கிடச்சிச்சு இப்படி ஆயிடுச்சு, இந்த ஸ்கீம் மூலமாக இதுக்கு வேலை கிடச்சிச்சு இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே படிப்பு தான் பேஸாக இருக்குங்க. அப்படிப்பட்ட படிப்பு யாரால் படிக்க முடியாதோ அந்த ஏழை குழந்தைகளுக்கு, மலையில் வாழ்கிற அந்த மலைவாழ் மக்களுக்கு, என்னுடைய ஊர்லேயே நான் தான் நல்ல மார்க் எடுத்தேன் ஆனால் எனக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தேடி 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 போய் உதவி அவங்க அத்தனை பேரையும் ஒரு இந்த குருவி அந்த இது பிறக்கும்ல நம்ம கூடு கட்டுறதுக்கு, அந்த மாதிரி சிறுக ஆட்களை சேமிச்சு அவங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டி விட்டுறேன் நீ படிச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் அவர்களை முழுமையாக தத்தெடுக்கிற மாதிரி என்னுடைய பிள்ளை, என்னுடைய தம்பி, என் தங்கச்சி மாதிரி நினச்சி ஒவ்வொருத்தவர்களையும் ஷேப் பண்ணி அவங்கள அடுத்த தலைமுறைக்கும் அந்த மாதிரியான ஒரு லீடர்களாக உருவாக்கி, டாக்டர்ஸை உருவாக்கி, இன்ஜினியர்ஸை உருவாக்கி, ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கி, ஜெயிலர்ஸை உருவாக்கி, இப்படி ஒரு நிறுவனம் ஒன்று செய்துனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம கண்ணால் பார்க்குறோம். அந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் ஒரு இந்த கேரக்டர் சொல்லுவாங்கள்ல இப்படி வரணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இதாக இது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரபல்யம் இருக்குது தெரிஞ்சிடும். இவங்களுக்குலாம் அந்த பிரபல்யம்லாம் கிடையாதுங்க. இவங்களுடைய உழைப்பு, இவங்களுடைய முன்னேற்றம், இவங்களுடைய செயல் சிந்தனை மட்டும்தான் அதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம உறுதியாக சப்போர்ட் பண்ணணும். நான் மிக உறுதியாக நம்புகிறேன். யாரெல்லாம் செல்வகுமார் சார்ட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி
பேசுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 12வது அடுத்த வருஷம் ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் நான் தேநீர் இடைவெளியில் ஒரு போஸ்ட் போடுறேன். ஏழை குழந்தையா நான் இருக்கேங்க, 12வது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேங்க, ஆனால் நான் அடுத்து படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலைங்க, ஆனால் நல்லா படிப்பேங்கன்னு நினைக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கி நவம்பர் இந்த மாதமே நான் வீடியோ போட்டுடுறேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி நல்லா படிங்க, விடாமுயற்சியோடு படிங்க. மார்ச் மாதம் பரீட்சை எழுதுங்க. ஏப்ரல் மேலே ரிசல்ட் வரும். உறுதியாக ஆனந்தம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நல்லபடியாக படிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் நான் வேண்டுறேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி பண்ணுறதுக்கு தேநீர் இடைவேளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆனந்தத்துக்கும் செல்வகுமார் சாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு ஆறாவில் சத்தமாக வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.